நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கான ரீடிங். அதற்காக எடுத்துக்கொண்ட பைல்ஸ் மொத்தம் 2. ஃபர்ஸ்ட் ஒன் சன், செகண்ட் ஒன் டிஜே. டிஜேனா டால்ஃபின் ஜோடி. ஸோ உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை தேர்வு செஞ்சுக்கோங்க. இது ஒரு பொதுவான வாசிப்புங்கிறத நினைவில் வச்சுட்டு பாருங்க. தேங்க்யூ. வரைக்கும் பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் அந்த சூரியனை செலக்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கான வாசிப்பு. ஓகேவா? சூப்பராக இருக்கும் உங்கள் கார்டு. ஓகேவா? ஏன் பிரிஞ்சிங்க, எதுக்கு பிரிஞ்சிங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, 10 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு, ரெயின்போ. ஸோ ஒரு மகிழ்ச்சியான மன வாழ்க்கை உங்களுக்கு அமையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறது போல இருக்கு. சேருவீங்களான்னு கேட்டால் சேருறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேவா? பட் ஏன் பிரிஞ்சிங்க அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஓகே, ஏன் பிரிஞ்சோம், எதனால இந்த இடைவேளை அப்படின்னு தெரிஞ்சாதான் சேர்றதுக்கான வழி உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ 3ஆம் நபர் தலையீடு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பா இந்த சூரியன் நீங்க எடுத்திருக்கீங்கன்னா 3ஆம் நபர் தலையீடு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது போலதான் உங்களுக்கு கார்ட்ஸ் வந்திருக்கு. அதே போல இருவருக்குமான புரிதல்கள் உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி பிடிச்சிருக்கலாம். எஸ், உங்க 2 பேருக்கும் ஒரு அன்பு இருக்கு. அதே நேரம் புரிஞ்சுக்கிற திறன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. அதே நேரம் 3ஆம் நபர் தலையீடு இருக்கு. சில நேரங்கள்ல நீங்களோ இல்ல உங்களோட பார்ட்னர், இப்ப நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, அவங்களோ ஏதோ ஒரு தவறான செய்கைகள் செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க. எஸ், சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. அதே நேரம் தவறா பேசக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. ஓகேவா? உங்களை பத்தி சில நேரங்கள்ல தவறாகவும் பேசுவாங்க, சில தவறான விஷயங்களும் ஈடுபடக்கூடிய நபர்களா இருப்பாங்க. உண்மையை மறைத்தல். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட மறைச்சு செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஒரு பேராசை கொண்ட நபர்களாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட நபரை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தான் செய்யறதுதான் ரொம்ப சரி அப்படின்றது போல அவங்க வாதிடுவாங்க. அதே நேரம் உங்களுக்கான முடிவை வந்து அவங்க தான் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களோட பார்ட்னர் எப்படி எல்லாம் இருக்காங்கன்னு கேட்டா அவங்க கைதான் கொஞ்சம் ஓங்கி இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க. உங்களை சார்ந்த முடிவுகளை கூட அவங்க தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. அதே நேரம் இந்த உறவு எப்படி இருக்கும்னா ஒரு ஆன் ஆஃப்லயே இருக்கும். இருக்கு ஆனா இல்ல ஆனா இருக்கு அப்படிங்கிறது போல. இது முடிச்சுட்டு நம்ம போயிடலாம், இது வேண்டாம் அப்படின்னு நீங்க ஒதுக்குனாலும், எவ்வளவு வாட்டி ஒதுக்குனாலும் மறுபடியும் ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த உறவை வந்து இணையறதுக்கான இந்த வழிவகை செய்யக்கூடியது இந்த பிரபஞ்சம். சரியா? ஸோ இது போலதான் உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. பட் இங்க வந்திருக்க ஒரே விஷயம் என்ன தெரியுமா, நீங்களும் அவங்களும் கொஞ்சம் தனிமையில இருந்தா ஓகே. தனிமைன்னா ஒரு பேசுறது, ஓகே, மனம் விட்டு பேசுறது, கொஞ்சம் தனிச்சு செயல்படணும். இந்த சைடு 2 பேரும் அந்த சைடு 2 பேரும் வச்சுட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களோட பிரிவுக்கு காரணம் வந்து அவங்களே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்களோ அவங்களோ தனிமையில எப்பயாவது பார்த்து பேச முடிஞ்சா பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. ஒருத்தர் மேல இன்னொருத்தர் குற்றம் குறை இருந்தாலும் அந்த குற்றம் குறையெல்லாம் தவிர்த்துட்டு என்ன பிரச்சனை, ஏன்னா இந்த அன்புங்கிறது இருக்கு. ஓகேவா? உங்களுக்குள்ளயும் ஒரு அன்பு இருக்கு, அவங்களுக்குள்ளயும் அந்த அன்பு இருக்கு. பட் மனசு முழுக்க வலி வேதனை அதுவும் இருக்கு. 2 பேர் சைட்லயும் இருக்கு. உங்களுக்கும் அந்த வலி வேதனை இருக்கு, அவங்களுக்கும் இருக்கலாம். இது எஸ், இதுக்கு முன்னாடி ஒரு காதல் இருந்திருக்கலாம், உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி. இப்ப நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கணவன் மனைவியா இருக்கவும் சான்சஸ் இருக்கு, காதலர்களா இருக்கவும் சான்சஸ் இருக்கு. இவங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காதல் இருந்திருக்கலாம், இல்ல கணவன் மனைவியா இருந்து விவாகரத்து ஆன பிறகு இவங்களை நீங்க சந்திச்சிருக்கலாம். ஓகேவா? சோ இருவருக்குமான கடந்த கால வாழ்க்கையில ஒரு தனிப்பட்ட முறையில சில ரணங்களை சந்திச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. அதுவே ஹீல் ஆகல. ஓகே, அந்த காயப்பட்ட மனசே வந்து குணமாகல, அதுலயே சில வடுக்கள் இருக்கு. அதற்கு மேல நீங்க ஓகே, நீங்களும் அவங்களும் இப்ப இந்த போட்டுட்டு இருக்கீங்கல்ல, அந்த ஒரு உறவு சண்டைன்னு கூட வச்சுக்கலாம், உரிமை சண்டைன்னு கூட வச்சுக்கலாம், குடும்பமுக்குள்ள நடக்கிற சண்டையா கூட இருக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு சண்டை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நீங்களும் புரிஞ்சுக்கல, அவங்களும் புரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்காமே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ கொஞ்சம் நிதானமா யோசிச்சீங்கன்னா இணையறதுக்கான வழிகள் ரொம்ப அழகா புரியும் உங்களுக்கு. ஓகே, குற்றம் குறைகளை தவிர்த்துட்டு இப்ப 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா, அந்த சேருவதற்கான வழி என்ன அப்படின்றத நீங்களும் அவங்களும் ஒரு மனதோடு உட்கார்ந்து யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான ஒரு வாழ்க்கை வந்து இதே போல வளமான வாழ்க்கை கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, எஸ், நல்லா இருக்கு. உங்களோட கார்டு பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கு. ஓகே, இந்த காத்திருக்கீங்க இல்லையா, அவங்க வந்து பேசுவாங்க, இல்ல அவங்க கூட காத்துட்டு இருக்கலாம், நீங்க வந்து பேசுவீங்க அப்படின்ட்டு. பட் அந்த காத்துட்டு இருக்கும் போதே அந்த காயத்துக்கான மருந்து இட்டுக்கோங்க. சரியா? ஒரு மனசுல ஒரு வலி வேதனையை வச்சுட்டே நீங்க சேர்ந்தீங்கன்னா 10 நாள் 1 மாசம் நல்லா இருக்கும், மறுபடியும் எங்க இருந்தாவது ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இந்த கார்டு படிக்கும் போது எப்படி ரெசனேட் ஆகுதுன்னா, இப்ப பிரச்சனை வந்து உங்க 2 பேருக்கு இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க.
2 பேருக்கு இருக்கு, பட் உங்களுக்கு வந்து அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இல்லை. பட் அவர்கள் இருக்காங்கல்ல, உங்களோட பார்ட்னர் இருக்காங்க இல்லையா, அவங்க சில நேரங்களில் யோசிக்காம செய்யற விஷயங்கள் தான் பிரச்சனையா வந்து நிக்குது அப்படிங்கிறது போலதான் அந்த கார்டு படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. ஸோ இவர்களை மன்னிக்கணுமான்னு கேட்டா அது மன்னிக்கிறதும் உங்களோட விருப்பம். பட் சேரணும், மனசு ஃபுல்லா இவங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஆசை இந்த கார்டு படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. அப்படி சேரணுங்கிற போது ஆணி வேர் வரைக்கும் போய் பாருங்க, என்ன பிரச்சனை, எதனால பிரச்சனை, யார் பிரச்சனை கொடுக்குறாங்க. உங்க 2 பேருக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அது ஏன் வருது? அது மற்றவங்கனால வருதா, இல்ல உங்களுடைய நபர் அவர்களோட செய்கைனால வருதா? சரி, அவங்க அப்படி செய்யறாங்க, பிரச்சனை வருதா, அவங்க செய்யாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? யோசிங்க, 2 பேரும் உட்காந்து பேசுங்க, யோசிங்க. உங்களை பத்தின விஷயங்களை நீங்க பேசி முடிவெடுங்க. மற்றது 3ஆம் நபர் வழியா எந்த தூதும் விடாதீங்க. ஏன்னா சில நேரங்களில் 3ஆம் நபர் வழியா நீங்க ஏதாவது போய் சமாதானம் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை வேற ஒரு ரூபத்துல வர சான்சஸ் இருக்கு. ஓகே, இது எப்படின்னா சேர்றது பிரியறது இதே போலதான் இருக்கும். ஸோ சேர்றோமா, இணையறோமா, அந்த இணைந்த கைகள் வந்து எதனாலையும் பிரியாம பாத்துக்கிறது உங்க 2 பேருக்கும் உண்டான பொறுப்பு. சரியா? ஸோ பாத்துக்கோங்க. கார்ட்ஸ் நல்லா இருக்கு. இப்போ இந்த நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, வேலை சார்ந்து ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வேலை கிடைக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. ப்ரமோஷன் கிடைக்கலாம், ஸோ இன்க்ரிமெண்ட் வரலாம், நல்லாவே இருக்கு. ஆனா 2 பேரும் அவங்கவுங்க மனசுல ஒரு விஷயங்களை வச்சுட்டு இருக்கீங்களா, இந்த குற்றம் காணுதல் இருக்கலாம், எப்பவோ பேசின பிரச்சனையா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று கடந்த காலங்களில் ஒருத்தர் மாத்தி காய கொடுத்தது இருக்கலாம், இல்லை காயப்படுத்தின விஷயங்கள் இருக்கலாம். அதற்கெல்லாம் மருந்து இடுவது ரொம்ப 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 முக்கியம். இந்த மருந்தே போடாம இந்த இதயத்திலேருந்து அப்படியே ரத்தம் சொட்ட அவங்க வருவாங்களான்னு காத்துட்டு இருக்கீங்க. அவங்க வருவாங்க, பட் அந்த மருந்து இடாம நீங்க போய் மறுபடியும் சேர்ந்தீங்கன்னா மறுபடியும் அந்த இதயத்துல காயப்பட நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மருந்துட்டுக்கோங்க. யார்கிட்டயாவது போய் கவுன்சிலிங் எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ கவுன்சிலிங் எடுத்துக்கிறதுலாம் தவறு கிடையாது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் கிளியர் பண்ணிக்கோங்க. பிரச்சனைன்னு இல்லாம இதற்கான தீர்வு என்ன, செய்யறதுக்கான வழி என்ன, பிரச்சனைகளை குறைப்பதற்கான வழி என்ன தேடுங்க. கண்டிப்பா உங்களால முடியும். மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. ஸோ ஒரு மாயாவி ஒளிஞ்சிருக்கான்னு கேட்டா உங்களுக்குள்ளேயும் ஒரு மாயாவி இருக்கலாம், அவங்களுக்குள்ளேயும் ஒரு மாயாவி இருக்கலாம். இப்ப நடக்கிறதுலாம் பிரச்சனையே கிடையாது அப்படிங்கறது அளவுக்கு உங்களோட வாழ்க்கை வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. எது சார்ந்து வேணா, பொருளாதாரம் சார்ந்து, ஆரோக்கியம் சார்ந்து, என்ன வேணா நீங்க மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களோட இஷ்ட தெய்வம், குல தெய்வம், உங்களுக்கு எந்த கடவுள் பிடிச்சிருக்கோ. இது எப்படி நான் இப்ப நம்ம சோசியல் மீடியால பார்ப்போம் இல்லையா, அந்த கடவுளை வழிபடுங்க, இந்த கடவுளை வழிபடுங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த சித்தரை பாருங்க, அந்த சித்தரை பாருங்க. அதெல்லாம் தேவையில்லை. உங்க மனசுக்கு, இப்போ உங்க மனசுக்கு உங்களுக்கான ஒரு இறையாற்றல்னு இருக்கும் இல்லையா, அவங்க கிட்ட உட்கார்ந்து நீங்க உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பகிருங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. உங்களோட தெய்வம், உங்களோட தனிப்பட்ட தெய்வம், உங்களுக்கான இறையாற்றல்னு ஒண்ணு இருக்கும்ல, அதற்கூட பேசுறதுக்கு எந்த தூதுவரும் அவசியம் கிடையாது. ஓகேவா? மத்தவங்க எழுதி வச்ச மந்திரங்கள் அவசியம் கிடையாது. நீங்க அவங்க கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசலாம், இல்ல ஒரு அப்பா அம்மா கிட்ட பேசுற மாதிரி பேசலாம். உங்களோட நலன் விரும்பிதான் அவங்க. ஸோ நீங்க சில விஷயங்களை மனம் திறந்து பகிர்ந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பா இப்போ உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். அப்படிங்கிறது போலதான் இந்த கார்டு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட். பாய். வணக்கம். டிஜே செலக்ட் பண்ணவங்களுக்கான நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கான ரீடிங் தான் பார்க்க போறோம். டிஜேங்கிறது டால்ஃபின் ஜோடி. சரியா? ஸோ இது யார் தேர்வு பண்ணிருக்கீங்களோ அவர்களுக்கான வாசிப்பு. அதே போல இது 2 வந்திருக்கு இல்லையா. ஸோ உங்களோட பிறந்த எண் வந்து 2ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம், 8, 10ஆ இருக்கலாம். இல்லைன்னா உங்களோட பிறந்த எண்ணோட கூட்டு தொகை வந்து இரட்டைப்படையில் வரக்கூடிய எண்களா இருக்கலாம். ஓகேவா? இது உங்களோடது மட்டும் கிடையாது. இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, அவங்களோட பிறந்த எண் கூட இதே போல இருக்கலாம். ஓகேவா? இரட்டை சுடர் வழிபாதைகளை வரக்கூடிய நபர்களாகவும் நீங்க இருப்பீங்க. ஸோ நீங்களும் அவங்களும் வந்து ஒரு மிரர் இமேஜ் மாதிரி தான். சரியா? இது எப்படி இந்த டால்ஃபினை பார்த்து 6 வித்தியாசத்தை கண்டுபிடின்னு சொன்னா கண்டுபிடிக்க முடியுமா? அதே போலதான் அவங்களுக்குள்ள எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது. நீங்க தான் அவங்க, அவங்க தான் நீங்க அப்படிங்கிறது போல இதை படிக்கும் போது ரெசனேட் ஆகுது. ஓகே, எஸ், நான் சொன்னேன்ல, நீங்க தான் அவங்க, அவங்க தான் நீங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே பிரச்சனை அவங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது எப்படின்னா குடும்பம் சார்ந்த ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அதே போல உடல்நலம் சார்ந்து, வேலை சார்ந்து. ஓகே, சில பேருக்கு இந்த 3மே ஒன்னா பொருந்தலாம், இன்னும் சில பேருக்கு 1, 2 பொருந்தலாம். ஓகே, சில பேருக்கு குடும்பம் சார்ந்து மட்டும் பிரச்சனை இருக்கலாம், வேலை சார்ந்து ஓகேவா இருக்கலாம், உடல் நலம் சார்ந்து நல்லா இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு 3மே பிரச்சனை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கலாம். பட் உங்களோட நபருக்கு எப்படின்னா 3மே பிரச்சனையில இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. குடும்பத்துல ஏதாவது சிக்கல் இருக்கலாம், உடல்நலம் சார்ந்தும் சிக்கல் இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்தும் இருக்கலாம். பொருளாதாரம், வேலை எதுவா இருக்கலாம். ஓகே,
எஸ். அதே நேரம் இந்த பிரச்சனையெல்லாம் போகுமா, அவங்க சரி பண்ணிடுவாங்களான்னு கேட்டா நீங்களும் சரி அவங்களும் சரி நான் சொன்ன மாதிரி மிரர் இமேஜ் உள்ள நபர்கள் தான். ஸோ உங்களுக்குள்ளேயும் ஒரு மாயாவி இருக்காங்க, அவங்களுக்குள்ளேயும் ஒரு மாயாவி இருக்காங்க. இது ரெண்டுமே நீங்க சரி பண்ணிடுவீங்க. ஓகே, இது பார்க்கும்போது தான் ரெண்டு நபர்களா இருப்பீங்க. பட் வெளிப்பார்வைக்கு வந்து நீங்க வேற அவங்க வேற இருப்பீங்க. பட் உங்களுக்குள்ள அவங்க இருப்பாங்க, அவங்களுக்குள்ள நீங்க கண்டிப்பா இருப்பீங்க. இது எப்படின்னா இந்த தலைக்கு மேல இந்த மெஜிஷியனுக்கு மேல ஒரு இன்ஃபினிட்டி சிம்பல் தெரியுது பாத்தீங்களா? ஸோ எங்க சுத்தினாலும் உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இருவருக்குள்ள ஒரு மையப்புள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ உங்களுக்குள்ள அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்குள்ள நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அது தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம். ஓகேவா? அதே நேரம் உங்க மனசுக்குள்ளயும் சரி அவங்க மனசுக்குள்ளயும் சரி எனக்கான நபர் இவங்கன்னா கண்டிப்பா இவங்க வந்து இந்த பிரபஞ்சமே எங்களை சேர்த்து வச்சிரும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வந்து பிரபஞ்சத்துக்கிட்டயோ இல்ல உங்களோட இறைசக்திக்கிட்டயோ நீங்க ஒப்படைச்சிருப்பீங்க. நான் போய் இவங்களை தேடி படிச்செல்லாம் போக மாட்டேன், அவங்களா வரதா இருந்தா வரட்டும், சேரதா இருந்தா சேரட்டும். ஸோ இது எப்படின்னா நான் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன். சரியா? நீங்களும் சரி அவங்களும் சரி இதே கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சேரணும்னா சேருவோம், இல்லை இப்படியே இருக்கிறதா தான் இருப்போம். ஸோ இதனால பெரிய கஷ்டம் நஷ்டம்லாம் எங்களுக்கெல்லாம் எதுவும் இல்லை. நாங்களா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இயல்போட இருக்கக்கூடிய மனிதர்களா இருப்பீங்க. எஸ், நல்லா இருக்கு. அதே நேரம் நேர்மையான மனிதர்களா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நேர்மைன்னா அப்படி ஒரு நேர்மை விளிம்பின்னு சொல்லுவாங்கல்ல, அது போல இவங்க கூட நீங்க உறவுல இருந்த காலத்துல இவங்க எப்போதுமே வந்து உங்ககிட்ட உண்மையை மட்டுமே பேசக்கூடிய நபர்களா இருப்பாங்க. இது எப்படின்னா சில நேரம் வந்து நம்மள உயர்வான விஷயங்களை மட்டுமே பேசுவோம் இல்லையா? பட் இவங்க எப்படின்னா இவர்களை பத்தி நீங்க தாழ்வா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இதுதான் உண்மைன்னு உடைச்சு பேசக்கூடிய நபர்கள். எஸ், உயர்வான விஷயத்தோட தன்னோட குறைகளை பத்தி அதிகமா சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது இதை படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. இவங்க உங்ககிட்ட மட்டுமே இல்லை, எல்லார்கிட்டயுமே இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. அதே நேரம் மாயாவி இவங்க கிட்ட இருக்காங்களான்னு கேட்டா எஸ், மாயாவோட எனர்ஜி இருக்கு, ஏஞ்சலோட பிளெஸிங்ஸ் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு தேவதையோட சக்தி இவங்களுக்குள்ள இருக்கு. அதே போல்தான் உங்களுக்குள்ளயும் ஒரு தேவதையோட சக்தி இருக்கு. இந்த தேவதைன்னு நான் சொல்றேன் இல்லையா, ஒரு பெண் தெய்வமா இருக்கலாம். எஸ், பெண் தெய்வத்தோட சக்தி இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது. அதே போல இருவருக்குள்ளயும் பிடிச்ச கலர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரீன் இருக்கலாம், ப்ளூ, பிளாக். எஸ், இந்த 3 வண்ணங்கள் பச்சை, நீலம், கருப்பு, இந்த 3 வண்ணங்கள் வந்து உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கலாம், இல்ல அவர்களுக்கும் ரொம்ப பிடிச்ச கலர்ஸா இருக்கலாம். இந்த வண்ணத்துல நீங்க பட்டர்ஃபிளைஸ் பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. அதிகமா பார்க்கறது பிளாக் கலர் பட்டர்ஃபிளை பார்த்துருப்பீங்க, ப்ளூ கலர் பட்டர்ஃபிளை பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. ஸோ இந்த உண்மைங்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா ரெண்டு பேருக்கும். அதே நேரம் சமீபத்துல உங்ககிட்டயோ இல்ல அவங்க கிட்டயோ ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிருக்கீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஒண்ணு அவங்க உங்ககிட்ட ஏதாவது சில விஷயங்களை மறைச்சிருப்பாங்க, இல்ல நீங்க அவங்க கிட்ட ஏதாவது சில விஷயங்களை மறைச்சிருப்பீங்க. ஸோ ரெண்டு பேருக்குள்ள எங்க முட்டிக்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க, இல்ல கொஞ்சம் நீங்க உண்மை இல்லாம இருக்கீங்க அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஸோ அதனால உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்று இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. அதே நேரம் மனசளவுல இணைஞ்சுதான் இருக்கீங்க. ஓகேவா? ஸோ மனசளவுல ரெண்டு பேரும் இணைஞ்சுதான் இருக்கீங்க. அதிகமா பூக்கள் பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க, ஃப்ளவர் மெடிசன்ஸ் எடுத்துக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. உங்களை சுத்தி ஏதாவது மலர்கள் இருக்கலாம், மரங்கள்ல இருந்து உதிரக்கூடிய மலர்கள் கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ மலர்களோட எனர்ஜிங்கிறது சூப்பரா இருக்கு. ஓகேவா? சேருவீங்களா அப்படின்னு கேட்டா சேருதும் பிறகு உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா இது எப்படின்னா ஒரு 3ஆம் நபர் தலையீடு எதுவுமே கிடையாது. இந்த டால்பின் எடுத்துக்கிங்கன்னா உங்களை யாரும் வெளியில இருந்தெல்லாம் பிரிக்கல. இந்த தனிமையில இருக்கிறதுங்கிறது நீங்க ரெண்டு பேரும் எடுத்த முடிவா இருக்கலாம். அப்ப சேர்றதுங்கிறது நீங்க ரெண்டு பேரும் மட்டுமே எடுக்கக்கூடிய முடிவா இருக்கலாம். ஸோ இவங்க நேர்மை விளிம்பின்னு சொன்ன இல்லையா, தன்னோட நேர்மைக்கு ஒரு இழுக்கு ஏற்படுற மாதிரி எந்த செயல்களும் இவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஒரு போலியான ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க, போலியான நம்பிக்கைகளை உங்க மனசுல விதைக்கவும் இவங்க விரும்பல. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கான்னு கேட்டா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி பொருளாதாரம், உடல்நலம் சார்ந்து, குடும்பம் சார்ந்து ஏதோ பிரச்சனை இருக்கலாம். பட் எதுவா இருந்தாலும் இவங்களால சரி பண்ணக்கூடிய வல்லமை வந்து இவங்களுக்கு இருக்கு. அதே நேரம் தேவதைகளால ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்கள் இவங்க. ஸோ எல்லாமே சூப்பரா இருக்கு. எஸ், இது வந்து உங்க கையில தான் இருக்கு, உங்க கையிலயும் அவங்க கையிலயும் தான் இருக்கு. இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் வந்து போக்கிக்கிறதா இல்ல இப்படியே இருக்கலாமான்றது உங்க இருவருக்குள்ளமா தான் இருக்கு. அதே நேரம் இவங்களை நீங்க வெளியில தேடாதீங்க, இவங்க உங்களுக்குள்ளதான் இருக்காங்க. சரியா? இப்ப இந்த ரீடிங் நீங்க பாக்குறீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணி பாருங்க, கண்டிப்பா இவங்க உங்களுக்குள்ள இருப்பாங்க. இவங்க கிட்ட நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு போனீங்கன்னு பேசலாம். எஸ், அதற்கான பதில் கூட இவங்க கொடுப்பாங்க. ஸோ இவங்களை வெளியில தேடாதீங்க, உங்களுக்குள்ள தேடுங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ்ல இருந்து வந்த விஷயங்கள். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.